ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்துட்டு ஒரு கல்யாணத்துக்காக மதுரைக்கு போனோம். அந்த விளாக் தான் பார்க்க போகிறீங்க எப்படின்னு. இங்கே பாருங்கள், பஸ்ஸில் நாங்கள் வந்துட்டு போயிட்டுருக்கோம் ட்ராவல்ஸில். தம்பி நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டான் வண்டி எடுத்தோடனே. அக்கா தான் வச்சிட்ருக்காங்க. அது தங்கச்சி பின்னாடி உட்காந்துருக்கா பாருங்கள். நல்லா ஒரு தூக்கம், பயங்கரமான தூக்கமாக தூங்கிட்டான். காலைல வெள்ளனாவே முழிச்சு விளாண்டுட்டு இருந்தானா, அதனால் நல்லா தூங்கிட்டான் வண்டியில் வரும்போது. இப்போ பாருங்கள், வாய்ஸ் ரெக்கார்டு போட்டுட்ருக்கேன். அவன் பாட்டுக்கு நென்னு சவுண்டு விட்டுட்டே இருக்கான். இடையில பத்தாதுக்கு காக்கா வேறு கத்திகிட்ருக்கு. என்ன பண்ணுறது? தம்பியை வச்சுட்டே தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னா, அங்கே பாருங்கள் சவுண்டு விடுறான். என்ன சொல்கிற அப்படின்ட்டு. மண்டபத்துக்கு வந்துட்டோங்க. அப்புறம் வழியாக நாங்கள் வரங்குள்ளே தாலிலாம் கட்டி முடிச்சிட்டாங்க. சரின்ட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம் நாங்கள் மண்டபத்துலேயே. தம்பி இந்த கலர்ஃபுல்லாக இருக்கா லைட்டு அது இதுன்னு எல்லாம் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். நல்லா இருந்தது. நல்லா ஏசி மஹாலாக நல்லா கூலிங்காகவே இருந்துச்சு. வெயிலில் நாங்கள் வந்ததுக்கு அதுக்கும் உள்ளே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டோம் குளுகுளுன்னு. தம்பி தான் பார்த்துட்டு இருந்தான். என்னடா செல்லை வச்சுட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காளே, எங்கே போனாலும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காளே என்னடான்னு. அவனை வச்சுட்டு நானும் மாற்றி முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வீடியோவாக எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் சரி போதும் வாங்க போய் சாப்பிட போகலாம் உட்காந்ததெல்லாம் அப்படின்ட்டு சாப்பிட்றதுக்கு வந்து உட்காந்துருக்கெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் ஒரு வழியாக சாப்பாடு போட்டாங்க. மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, ரைத்தா, உருளைக்கிழங்கு கூட்டு, கோதுமை அல்வா அந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. நல்லா சாப்பிட்டு வெளியில் வந்துட்டு காத்தோட்டமாக நின்றுருந்தோம். பாருங்கள், ஹாய் சொல்ல சொன்னால் அவன் கை வரதை பாருங்கள். பையன் அப்போ தான் பழகுறான். பாய் ஹாய்ன்னு சொல்லுப்பா அப்படின்னா பையன் கை தூக்குவான். அதான் கை தூக்க ஆரம்பிச்சிருக்கான். எல்லாருமே சாப்பிட்டு வந்து மண்டபத்துக்கு வெளியில் அப்படியே கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக நின்றுருந்தோம். காத்தோட்டமாக வண்டியில் போய் உட்காந்தா வெக்கையாக இருக்கும் அப்படின்னு. இவங்க தான் பொண்ணு மாப்பிள்ளை. அந்த பாருங்கள் ஃப்ளட்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்துட்டு வெளியிலே மண்டபத்து என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு நல்லா ட்ரம்ஸ் அடிச்சிட்டு இருந்தாங்க. பயங்கரமாக இருந்துச்சு. அது நல்லாவே தம்பி பார்த்துட்டு இருந்தான். அதை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க, டைம் ஆயிடுச்சுன்னு. தம்பிக்கும் அப்படியே வண்டியிலே ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டு கசகசன்னு இருக்குன்ட்டு தூங்கிட்டான். நல்லாவே டிரைவரை நான் வந்துட்டு கிராஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க. நாங்கள் ஊர் பக்கத்துலேயே வந்துட்டோம். கிளம்பிடுவோன்னு நீ கொடுக்குறாரு பாருங்கள். நான் பேசன்றார் அவரும். அப்படியே ஒரு வழியாக கிளம்பி வந்துட்டாங்க. நல்லா தூங்கிட்டான். வந்துட்டு சாப்பிடவே மாட்டேன்ட்டான். அங்கேயும் நல்லா தூங்கிட்டான். அப்புறம் ஊருக்கு ஒரு வழியாக வந்து இறங்கிட்டு தெருவுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்காங்க வீட்டுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய் குட்டியால் பாய் சொல்லுங்கள். பாய்.